அடுத்து நாம டிசி ஷண்ட் மோட்டாரை பற்றி பார்க்க போகிறோம். டிசி ஷண்ட் மோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங் ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்கும். டயக்ராமை பார்த்தாலே நமக்கு தெரியுது, இந்த ஃபீல்டு வைண்டிங் ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஷண்ட் வைண்டிங்கில் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, லெஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட. RSH அப்படின்றது ஷண்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ், RA அப்படின்றது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இந்த RA அப்படின்ற வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, இந்த RSH அப்படின்ற அதோட வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபோ பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ILன்னு ஒரு லைன் கரண்ட் வருது. அந்த லைன் கரண்ட் ரெண்டாக பிரியுது, ஆர்மேச்சருக்கும் நம்மளோட ஃபீல்டுக்கும். ஸோ ஆர்மேச்சருக்கு போகிற கரண்ட் IAனும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிற கரண்ட் ISHனும், ILன்ற கரண்ட் IAனும் ISH அப்படின்னும் பிரியுது. ஸோ IL அப்படின்ற கரண்ட் IAனும் ISH அப்படின்னும் பிரியுது. இதில் இந்த ISH அப்படின்ற ஷண்ட் ஃபீல்ட் கரண்ட்டை V டிவைடட் பை RSHன்னு எழுதலாம் ஓம்ஸ் லா படி. வோல்டேஜ் ஈக்குவேஷனை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, மோட்டாரோட பேக் EMF ப்ளஸ் இந்த ஆர்மேச்சரில் ஏற்படுற ஒரு ட்ராப் ப்ளஸ் ப்ரஷில் ஏற்படுற ஒரு வோல்டேஜ் ட்ராப். V இஸ் ஈக்குவல் டு EB ப்ளஸ் IA இன்டு RA ப்ளஸ் V ப்ரஷ். இதுதான் டிசி ஷண்ட் மோட்டாரோட வோல்டேஜ் ஈக்குவேஷனாக இருக்குது. ஷண்ட் மோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் ஃபீல்டு கரண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. Phi is directly proportional to ISH. Phi அப்படின்றது flux produced by field winding is proportional to field current. ISH அப்படின்றது field current. இங்கே இன்புட் வோல்டேஜ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, அதனால நம்மளோட ஃப்ளக்ஸும் கான்ஸ்டண்ட்டாக தான் அமையுது. அதனால தான் டிசி ஷண்ட் மோட்டாரை கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார்னும் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார்னும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார்னும் சொல்கிறாங்க. நம்மளோட டிசி ஷண்ட் மோட்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற காரணத்தினால நமக்கு டிசி ஷண்ட் மோட்டாரை கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார்னும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார்னும் சொல்கிறாங்க.